வெல்கம் டு சுபார்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ப்ளவுஸ் மார்க்கிங் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸ் வந்தாச்சு, சரியா? இப்போ பாருங்கள், ப்ளவுஸ் மெட்டீரியல் ஒன்று எடுத்திருக்கேன். கரை பகுதி லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு இருக்குது, நல்லா விரித்து போட்டிருக்கேன். இதுதான் கரை பகுதி. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ரெண்டையும் ஜாயின் பண்ணுறேன். ரெண்டு கரை பகுதியையும் ஜாயின் பண்ணி போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பேக் நெக் மார்க் பண்ணுவோம். நம்ம ஆரி டிசைன் பண்ணுறதுக்கு பேக் நெக் தானே இம்பார்ட்டன்ட். அதனால் பேக் நெக்கை எப்படி ட்ராப் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மார்க் பண்ணுறது இந்த மாதிரி ரெண்டு கரெக்டாக மடித்து போட்டுக்கோங்க, சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா மடித்து போட்டுட்டு இப்போது கீழே இப்போ கரெக்டாக பாருங்கள், நான் ஒரு அளவு ப்ளவுஸ் எடுத்திருக்கேன், சரியா? நீங்களும் என்ன அளவோ அந்த அளவு ப்ளவுஸு கரெக்டாக இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மேலே ஷோல்ட்ரு, கை ரெண்டும், கீழே அதே மாதிரி ஹிப் சைஸு எல்லாமே கரெக்டாக ஈவனாக ஒரே சைஸாக நல்லா மடித்து வச்சுக்கோங்க. நீட்டாக அயர்ன் பண்ண மாதிரி இருந்தாலும் பெஸ்ட்டு. எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு கீழே வந்து நம்ம ஒரு 2 இன்ச்சு கேப் விட்டுட்டு தாங்க நம்ம எப்பயுமே மார்க் பண்ணணும். அந்த 2 இன்ச்சு கேப் எதுக்கு அப்படின்னா, டெய்லர்ஸ் வந்து கட் பண்ணி தைக்கிறதுக்கு மடித்து நம்ம அந்த பட்டி வைப்பாங்கல்ல, அதுக்காக அந்த 2 இன்ச்சு விட்டுறணும். 2 இன்ச் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. கீழேருந்து 2 இன்ச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு ஒரு சின்ன டாட் வச்சுக்கோங்க. டாட் வச்சு அதை ஒரு லைன் போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம அதுக்கப்புறம் இருக்கிற இடத்துல பேக் நெக்கை நம்ம அது எப்படி பண்ணணும்னு மார்க் பண்ணிக்கலாம், சரியா? இப்போ இது பாருங்கள், இது வந்து டெய்லர் சாக்குங்க, டெய்லர் மார்க்கர். இதை வச்சியும் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, டெய்லர் கடையிலலாம் இப்படி பண்ணுவாங்கல்ல. பட் நம்ம இப்போ வேணாம், நம்ம சாக் வச்சே பண்ணுவோம். சாக் பீஸே போதும். ஏன்னா தப்பானா அழிக்கலாம். சாக் பீஸ்னால் அதில் வந்து அழிக்க முடியாது. நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆனோன்னா அதுலேருந்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சாக் பீஸ் வச்சே நம்ம பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்காகவே சாக் பீஸ் வச்சு தான் பண்ணுறேன். இப்போ அந்த டாட் வச்சோம் பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாகவே நான் ஒரு லைன் போட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ஒரு ப்ளவுஸ் மெட்டீரியல் எடுத்து வச்சு நீங்கள் மார்க் பண்ணுங்கள். நான் சொல்ல நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எப்படி பண்ணலான்னு தெரிஞ்சிடும். ரொம்ப ஈஸி தாங்க, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பக்கத்தில் டெய்லர் இல்லை, பட் ஆரி ஒர்க் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, மார்க்கிங் எனக்கு தெரியாது அப்படின்லாம் இனிமேல் நீங்கள் பயப்படவே வேணாம். இந்த மாதிரி நம்மளே மார்க் பண்ணி, நம்ம ப்ளவுஸுக்கு நம்மளே மார்க் பண்ணி நம்மளே டிசைன் பண்ணிடலாம். அதுக்காக தான் நான் எல்லாமே நான் சொன்ன மாதிரியே கடைசி இந்த வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன். மெயினாக இது தெரிஞ்சால் தான் நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் டிசைன் பண்ண முடியும். இப்போ நல்லா திக்காக லைன் போட்டேன் பாருங்கள், நல்லா திக்காக போட்டுக்கோங்க, சரியா? அந்த லைன் வந்து நல்லா இன்னொரு தடவை அடர்த்தியாக நல்லா போட்டுக்கோங்க. இப்போ 2 கீழே வந்து அந்த முதுகு சைடு நல்லா ஜாயின் பண்ணி அந்த லைனில் கரெக்டாக நம்ம வச்சுக்கணும். இந்த மடித்த பகுதி மடித்த சைடு பின்னாடி, அதே மாதிரி கீழே அதே மாதிரி கரெக்டாக அந்த லைனில் நான் எப்படி வைக்கிறேன் பாருங்கள். சுருக்கமே இல்லாமல் வச்சுக்கோங்க. கழுத்து பகுதி அதே மாதிரி, நெக் சைடு பாருங்கள். நெக் சைடு வந்து அந்த மேலே நமக்கு ஜாயின் ஆகுது பாருங்கள் கழுத்து, அதுதான் மெயினாக பார்க்கணும். மேலே வந்து கரெக்டாக இந்த கீழே ஒரு சின்ன கேப் வரும், பரவாயில்ல. மேலே வந்து கரெக்டாக ஜாயின் ஆகணும். கீழே ஒரு சின்ன கேப் வந்தால் அதுதான் கரெக்டு. கேப் வரலன்னா தாங்க தப்பு. மேலே வரணும் கரெக்டாக. மேலே அந்த கழுத்து சேர்றது தான் கரெக்டாக வரணும். ஆம் ஹோல் கரெக்டாக வரணும். இந்த மாதிரி மார்க் பண்ணி மேலே அது கழுத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதை ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன டாட் வச்சுக்கோங்க, சரியா? இது முதுகுக்கு சைடு, ஓகேவா? இது ஒரு சின்ன டாட்டு. அதே மாதிரி ஆம் ஹோல் வந்து இங்கே முடிய போகுது, அங்கே ஒரு டாட்டு. மேலே ஷோல்டருக்கு அதே மாதிரி. ஷோல்டர் வந்து இந்த சைடு கழுத்து, அந்த சைடு வந்து கை ஜாயிண்ட்டு, ரெண்டையும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். துணி அடியில் வைக்கிற நம்ம துணி, மேலே வச்சுருக்க அளவு ப்ளவுஸ் ரெண்டும் அசையாமல் பார்த்துக்கோங்க. லெஃப்ட் கையில் நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு இந்த மாதிரி இந்த 2 டாட் வச்சுக்கோங்க. இது முதுகுக்கு, அது வந்து அந்த சைடு கைக்கு ஜாயிண்ட்டு, சரியா? கை இந்த வளைவு நம்ம வேணும்னா அந்த ஒரு சின்ன வளைவில் அப்படி கை வச்சுக்கோங்க. நகம் வச்சு நீங்கள் பிடிச்சிட்டு அங்கே ஒரு டாட். இந்த மாதிரி நம்ம பெருவிரலில் நகத்தை வச்சு நீங்கள் அளந்தீங்கன்னா கரெக்டாக வரும். இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிட்டு திருப்பி விட்டுட்டு அந்த இடத்துல அடியில் ஒரு டாட். கரெக்டாக அந்த ஷேப்புக்கு ஒரு கர்வ் மாதிரி வரும் பார்த்தீங்களா, நம்ம கை ஜாயின் பண்ணுற இடம்,
அதை ஃபுல்லாக கர்வ் மாதிரி நம்ம போட்டுக்கிறோம். இப்போ இந்த லைன் வந்துருச்சு. அவ்வளோதாங்க. இதை மட்டும் மார்க் பண்ணாலே போதும். நம்ம இதை வச்சு அப்படியே அதை ஜாயின் பண்ண வேண்டியதான். ஸ்கேல் வச்சு இப்போ ஃபஸ்ட்டு அங்கேருந்து இப்போ எப்பயுமே இங்கேருந்து இங்கே வந்து நமக்கு வந்து அளவு பார்க்கணுங்க. இங்கேருந்து இங்கே 2.5 மேக்ஸிமம் வந்து எல்லாருக்கும் 2.5 தான் வரும். பாடி கொஞ்சம் விரிஞ்சவங்களாம் ஒரு 3 வைக்கலாம். நான் வந்து 2.5 தான் வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் என்னோடய அளவு வந்து 2.5 தான் இருக்குது. ஸோ நான் 2.5 சைஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் அளந்து பார்க்கலாம். அளந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்களேன், இந்த முதுகு சைட்லேருந்து அந்த கர்வ் ஒரு பெண்டு வர்ற இடத்துல வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னா ஒரு 2.5 தான் வரும். அதனால் நான் 2.5 வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடம் தான். இதை வச்சு தான் நான் இதை மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 2.5 அதை ஜாயின் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு நல்லா போடுற கோடு எல்லாமே திக்காக போடுங்க. மேலே நம்ம பண்ணோம்ல ஷோல்டருக்கு, அந்த ஷோல்டரையும் கீழே நம்ம அந்த 2.5 இன்ச் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த 2.5யும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். இதுதான் முதுகு. முதுகு பின்னாடி நமக்கு வர்ற அந்த இடம் இதுதான். இப்போ சைடு நம்ம மார்க் பண்ணோம்ல, கையிலேருந்து சைடு பாடிக்கு கீழே நம்ம மார்க் பண்ணோம். அந்த 2ஐயும் ஒரு கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா திக்காக பண்ணிக்கோங்க. சும்மா டாட் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த லைனை நல்லா திக்காக பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அதே மாதிரி மேலே இதை ஜாயின் பண்ணிடுங்க. இது இந்த சின்ன இடம் வந்து டெய்லருக்கு தைக்கிறதுக்காக நம்ம விடுறது. ஸோ நமக்கு அது முக்கியம் இல்லை, பண்ணணும்னு அவசியம் இல்லை, பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கும். இந்த இது வந்து நம்ம வந்து கைக்கு நம்ம டாட் வச்சோம் பார்த்தீங்களா, நகத்தை வச்சு திருப்பி நம்ம பண்ணோம். இது ஏன் எக்ஸ்ட்ரா விடுறேன்னா இது தைக்கிறதுக்கு தான் அவங்களுக்கு. இது நம்ம பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பட் ப்ளவுஸ் மார்க்கிங் அப்படின்னா இது எல்லாமே சேர்ந்தது தான் ப்ளவுஸ் மார்க்கிங். திடீர்னு யாராவது உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா இது என்னன்னு புரியாமல் இருக்கக்கூடாதுல்ல. இப்போ ஒரு சின்ன கர்வ் இங்கே வரணும். இப்போ ரவுண்ட் நெக் அப்படின்னா இப்போ நம்ம போட்டிருக்கிறது வந்து தொட்டிப்பா மாதிரி வரும். இப்போ இது வந்து கீழேருந்து ஒரு 2 இன்ச்சுங்க. இந்த கீழேருந்து ஒரு 2 இன்ச்சு ஒரு கேப்பு. அதே மாதிரி அந்த எட்ஜிலேருந்து அந்த முனையிலேருந்து இங்கிட்டு ஒரு 2 இன்ச்சு 2 வைக்கலாம், இல்லைனா 1.5 கூட வைக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவு. நான் 2 வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் டீப் யூ மாதிரி வரும் இது, இந்த டிசைனு. உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வேணால் 1.5 வச்சுக்கோங்க. இது 2ஐயும் வளைவு இப்படி நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா அது அப்படியே பெண்டாக நமக்கு அந்த டிசைன் வந்துடும். உங்கள்கிட்ட ஃப்ரெஞ்ச் கர்வ் மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வச்சு வளைவு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இதுதான் பேக் நெக் வந்துருச்சு. நம்ம இங்கே தான் டிசைன் பண்ண போகிறோம். சரியா? நம்முடைய டிசைன் பார்ட்டே இதுதான். இந்த ஒரு சின்ன இது வந்து தைக்கிறதுக்கு அவங்களுக்கு. இந்த லைன் வந்து நமக்கு தேவையில்லை, இது டெய்லர் லைன். ஓகேவா? பட் நம்ம மார்க் பண்ணி வச்சிட்டோம்னா டிசைன் பண்ணுறப்ப நமக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். அவங்களுக்கும் நீட்டாக அவங்களுக்கு சரி இது நமக்காக விட்டுருக்காங்க அப்படின்னு அவங்க கரெக்டாக அந்த லைனில் கட் பண்ணிக்குவாங்க. அவ்வளோதான். இது டெய்லரிங்க்காக தான். இது எல்லாமே நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணுற ஒர்க்கு தான், நமக்கு தேவையில்லை அவங்களுக்கு. அவ்வளோதான். இந்த பார்ட்டு தான் நம்ம இங்கே பாருங்கள், இங்கே இந்த லைன் தான் நம்ம டிசைன் பண்ணுற லைன். செகண்ட் லைன் தான் இந்த கர்வ்லேருந்து அப்படியே நம்ம டிசைன் பண்ணணும். உங்களுக்கு என்ன டிசைன் டிசைன் வேணுன்னா டிசைன் நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் தொட்டி ரவுண்டும் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடு நம்ம பண்ணியாச்சு, பேக் நெக்கோட ஒன் சைடு பண்ணியாச்சு. இன்னொரு சைடு பண்ணணும் அப்படின்னா அப்படியே இதை திருப்பி போடணும். நம்ம திருப்பி போட்டு பண்ணோம்ல, இப்போ உள் பக்கமாக திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி உள் பக்கமாக திருப்பி போட்டு 2ஐயும் நல்லா கரெக்டாக அந்த முனையை ஜாயின் பண்ணி வச்சுட்டுருங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வச்சுட்டு சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வச்சதுக்கப்புறம் லைட்டாக அந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அப்படியே நீங்கள் தட்டுங்க. நான் எப்படி தட்டுறேனோ இதே மாதிரி நீங்கள் தட்டுங்க.
இந்த மாதிரி தட்டினீங்கன்னா நம்ம அந்த சைடு சாக் வச்சு நம்ம ட்ரா பண்ணோம்ல, அப்படியே இந்த சைடு வந்து நமக்கு மார்க் ஆயிரும். அதனால தான் நான் முதலே போடுறப்பே உங்களுக்கு நல்லா திக்காக போட சொன்னேன். சாக் பீஸ்னால் திக்காக நம்ம போட்டோம்னா அப்படியே வந்துடும். இங்கே பாருங்கள், ஒரு சைடு தான் நம்ம வரைஞ்சோம், இன்னொரு சைடு அப்படியே வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. இதை மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணிக்கணும். இப்போ நெக் லைனு நமக்கு எங்கே நம்ம டிசைன் பண்ண போகிறோமோ கொஞ்சம் ஹைலைட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஃப்ரேமில் மாட்டி நம்ம படுகு ஒர்க் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பேக் நெக் பண்ணியாச்சு. இவ்வளோதாங்க பேக் நெக்கு. எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோதான். இந்த இடம் தான் நம்ம மார்க் பண்ணது. இங்கே தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். சூப்பராக வந்துருச்சு பார்த்தீங்களா? எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இதுக்கு பின்னாடி அப்படியே இந்த சைடு நம்ம முன்னாடி வந்து இந்த சைடு வந்து நம்ம என்ன பண்ணோம், பேக் நெக் பண்ணோம். இப்போ கைக்கு பண்ண போகிறோம். சரியா? கை மார்க் பண்ண போகிறோம். கை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ கை எப்படின்னு பார்ப்போம். முதல் நம்ம அந்த சைடு எப்படி நம்ம முதுகுக்கு 2 பார்ட் ஜாயின் பண்ணமோ அதே மாதிரி 2 ஜாயின் பண்ணிக்கிறேன். முதுகுக்கு எப்படி போட்டோமோ அதே மாதிரி 2ஆக போட்டு அந்த 2ஐயுமே மறுபடியும் ஒரு ஹோல். ஸோ 4ஆக போடுறேன். முதல் 2 இது ஓகேவா? இது வந்து நம்ம முதுகுக்கு பண்ணோம். ஃபஸ்ட்டு 2 போட்ட மாதிரியே போகிறேன். இப்போ இதையும் 2 ஆக்குறேன். ஏன்னா நம்ம 2 கை பண்ணணும் இல்லையா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 கைக்கு பண்ணோம்னா முதுகுக்கு வந்து 2ஆக போட்டோம், இதை 4ஆக போடுறேன். இந்த மாதிரி 4ஆக போட்டுக்கோங்க. சுருக்கம் இல்லாமல் நல்லா போட்டுக்கோங்க. உங்களுக்கு தெளிவாக புரியணும்னா நான் பாருங்கள் மெதுவாக பண்ணிகிட்ருக்கேன். இந்த 4ஆக இருக்கா? இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு கையை ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் சைடு ஒன்று எடுத்துக்கோங்க. நம்ம முதுகுக்கு வந்து 2 இன்ச்சு கேப் விட்டோம் கீழே. கைக்கு வந்து 1 இன்ச்சு கேப் விடணும். தைக்கிறதுக்கு அவங்களுக்கு விட்டுட்டு நம்ம மீதி பார்ட்டு தான் நம்ம மார்க் பண்ணணும். இங்கே வந்து இப்போ இதே மாதிரி தான் ஒரு இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். கைக்கு மடித்து அடிக்கணும் இல்லையா? அதனால் ஒரு இன்ச் நீங்கள் கேப் விடுங்க. கேப் விட்டு ஸ்கேல் வச்சு அதை ஒரு லைன் போட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மிச்சம் எடுத்த அந்த லைனுக்கு மேலே தான் நம்ம வந்து ஸ்லீவுக்கு நம்ம மார்க் பண்ணணும். சொன்ன மாதிரியே லைட்டாக டாட் வச்சுட்டு திருப்பி இந்த மாதிரி நல்லா அழுத்தி கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்லீவுக்கு மார்க் பண்ணுவோமா? இப்போ ஸ்லீவ் எடுத்திருக்கேன். பகுதி இந்த மாதிரி மடித்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து மேல் பகுதியாக வைக்கணும். கையோட மேல் பகுதி மடித்து இருக்கிற சைடு வந்து கையோட மேல் பகுதி. நம்ம ஓப்பன் பக்கம் அடிப்பகுதி இருக்கணும். சரியா? இந்த மாதிரி கரெக்டாக கை இங்கே வர்ற மாதிரி இது மேலே, இந்த கையோட மேல் பகுதி மேலே இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்போ கீழே கைக்கு கீழே எங்கே முடியுதோ அங்கே ஒரு டாட். அதே மாதிரி கையோட எட்ஜு அங்கே ஒரு டாட். மேலே ஷோல்டரில் ஒரு டாட். கையோட கீழே அடிப்பகுதியில் ஒரு டாட்டு, மேற்பகுதியில் ஒரு டாட்டு. அது மாதிரி போட்டு அந்த எங்கே நம்ம எப்படி நம்ம முதுகு நம்ம மார்க் பண்ணோமா கை, அதே மாதிரி இங்கே திருப்பி திருப்பி விட்டு நம்ம கையை மார்க் பண்ணுறோம். பெருவிரலால் பிடிச்சிட்டு திருப்பி விட்டுட்டு ஒரு டாட் டாட்டாக வச்சிட்டிங்கன்னா கையோட மேல் பகுதி கிடச்சிடுச்சு. இப்போ இது ஸ்லீவ், கையோட அடிப்பகுதி நம்ம ஜாயின் பண்ணுறோம். அந்த 2 லைன் வந்து இந்த டாட், இது மேலே ஷோல்டர்லேருந்து நமக்கு கீழே இறங்குற பகுதி இதுதான். பொறுமையாக பண்ணுங்கள். துணி விலகாத மாதிரி நல்லா வச்சு பிடிச்சிக்கோங்க. ஃபேன் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது டெய்லருக்காக நம்ம விடுற பகுதி. அவ்வளோதான்.
இப்போ நம்ம கையோட ஒரு சைடு வந்து ஜாயின் பண்ணியாச்சு. 4 ஃபோல்டில் 2 மட்டும் ஓப்பன் பண்ணுறேன். அடியில் 2 அப்படியே இருக்குது, ஒரு பார்ட் அப்படியே இருக்குது. 4 ஹோல்டில் 2 மட்டும் பிரித்து விட்டு இதை நம்ம உள்பகுதியாக நம்ம மடிக்கிறோம். முதுகுக்கு எப்படி பண்ணோமோ அதே தான். இப்போ உள்பகுதியில் நான் மடிக்கிறேன் பாருங்கள். மடிச்சுட்டு நல்லா ஈவனாக 2 முனையும் வச்சுட்டு தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டுட்டிங்கன்னா நம்ம மார்க் பண்ணது அந்த அச்சு இந்த சைடு வந்து விழுந்துடும். இப்போ ஒரு கை வந்து நம்ம ட்ரா பண்ணியாச்சு. வந்துருச்சா பாருங்கள், ஒரு கை அப்படியே வந்துருச்சு. நம்ம மார்க் பண்ணது ஒரு கையோட பாதி தான் மார்க் பண்ணியிருக்கோம். அதை 2ஆக மடித்து நம்ம தட்டுறப்ப ஃபுல் கை நமக்கு கிடச்சிருது. இப்போ இதுதான் சென்டர் பாயிண்ட் கைக்கு. நல்ல திக்காக வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னொரு கை நம்ம மார்க் பண்ணணும் இல்லையா, அதனால் திருப்பி தட்டுறப்ப நமக்கு ஒயிட் வந்து அதில் விழணும். அதனால் இந்த திருப்பி நல்லா கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க. இதை மேலே போட்டு வச்சுக்கோங்க. போட்டிங்கன்னா நம்ம மடித்து அடுத்த கையை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு கை ட்ரா பண்ணால் போதும். அடுத்த கைக்கு நம்ம இதே அளவு தான் நமக்கு வேணும். ஸோ இதே மாதிரி மடித்து விட்டு நம்ம தட்டினோம்னா அடுத்த கை வந்துடும். என் வீடியோஸ்லாம் பார்த்தீங்களா? எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கிளாஸ் முடிஞ்சு போச்சு, 1 மந்த் ஆயிடுச்சு. எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன் நான் உங்களுக்கு. எல்லாம் போட்டு பழகுங்க. இனி அடுத்தடுத்தெல்லாம் இந்த மாதிரி வரிசையாக கிளாஸ் மாதிரி வராது. வேறு ஸ்டிச்சஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபுல்லாக விரித்து திருப்பி இதை உள்பகுதியாக போட்டேன். 4 2ஆக்கி தட்டினேன். ஒரு கை கிடச்சிடுச்சு. அந்த 2ஐ இப்போ ஒன்றாக்கி மடித்து வச்சு மறுபடியும் தட்டுறப்ப இன்னொரு கைக்கு நமக்கு ரெடி ஆயிடுது. ரொம்ப சிம்பிளுங்க. கைக்கு நமக்கு அந்த ப்ளவுஸ் மார்க்கிங் வந்து ரொம்ப ஈஸி. பார்க்குறப்ப ஏதோ கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்லோவாக 1 by 1ஆக நான் சொல்ல நீங்கள் செஞ்சு பாருங்கள். இவ்வளவு தானா அப்படின்ற மாதிரி இருக்கும். வந்துருச்சு பாருங்கள். இந்த சைடு ஒரு கை, அந்த சைடு ஒரு கை, 2 பக்கம் 2 கை நம்ம மார்க் பண்ணியாச்சு. முடிஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பேக் நெக் மார்க் பண்ணியாச்சு, கை மார்க் பண்ணியாச்சு, 2மே முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பண்ண போகிறது முன்கழுத்து. ஆரி ஒர்க் நம்ம முன்கழுத்தும் பண்ணணும் இல்லையா? இப்போ பேக் நெக் எடுத்திருக்கேன். பேக் நெக்குக்கு அப்படியே அந்த சைடு முன்கழுத்து. இப்போ பேக் நெக்கு அப்படியே இந்த சைடு வந்து முன்கழுத்து நம்ம பண்ணுறோம். முன்கழுத்து பகுதி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை நல்லா விரித்து ஒரு சைடு பண்ணால் போதும். நம்ம டிசைன் ஒரு சைடு தானே பண்ண போகிறோம், அதனால் ஒரு சைடு பண்ணால் போதும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. முன்னாடி அந்த இடத்துல வச்சுட்டு கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் வச்சுக்கோங்க. முன்னாடி கழுத்து வருது பாருங்கள். நமக்கு வேண்டியது கழுத்து பகுதி மட்டும்தான், வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை. அங்கே மட்டும்தான் நம்ம டிசைன் பண்ணுவோம். தைக்கணும் அப்படின்னா ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது நம்ம வந்து கழுத்துக்கு டிசைன் மட்டும்தான் வேணும், பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இதுவே நமக்கு போதுமானது. பின் கழுத்துக்கு எப்படி நம்ம மார்க் பண்ணோமோ அதே மாதிரி அந்த ஷோல்டர் பாருங்கள், மேலே கழுத்து பகுதிக்கு ஒரு டாட்டு, கை பகுதிக்கு ஒரு டாட்டு, அதே மாதிரி முன்கழுத்து கொக்கி போடுறோம்ல அங்கே ஒரு டாட்டு வச்சுட்டு பின்னாடி நெக்கு துணியை கொஞ்சம் உள்ளே கூடி தள்ளி விட்டுட்டு முன்கழுத்து அப்படி முன்னாடி வச்சுக்கோங்க. என்னோடது நல்ல பெண்டாக இருக்குது அந்த ப்ளவுஸு முன்கழுத்துக்கு. அந்த பெண்டு வர்ற அதே டிசைனில் நான் குட்டி குட்டியாக டாட் வச்சுக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி டாட் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதே மாதிரி பாம் ஹோல்லேருந்து கீழே கைக்கு அடியில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி துணியை திருப்பி போட்டுட்டு அந்த தையல் வரும்ல, கை சேர்த்துற தையல், அந்த தையலில் வச்சு துணியை திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு குட்டி குட்டி டாட் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டாட் வச்சுட்டு அவ்வளோதாங்க. மேலே வந்து இந்த பார்ட்டை ஜாயின் பண்ணுறோம். இது ஷோல்டர், மேலே ஜாயின் பண்ணுறது ஷோல்டர். இதுதான் முன்ன கழுத்து. நம்ம இங்கே தான் ஆரி ஒர்க் பண்ணணும், இந்த முன்கழுத்து பகுதியில். அந்த சைடு நம்ம சாரீ வந்து மறைச்சிடனால நமக்கு தேவைப்படாது. ஸோ நம்ம வந்து எப்பயுமே முன்கழுத்து ரைட் சைடு மட்டும்தான் ஒர்க் பண்ணுவோம். அதனால் அதை மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டால் போதும். இது வந்து கைப்பகுதி, இது நமக்கு தேவையில்லை. இருந்தாலும் நம்ம மார்க் பண்ணி வச்சாதான் அந்த அளவில் கரெக்டாக நம்ம வந்து டிசைன் பண்ணுறதுக்கு
ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க. இது முன்கழுத்து முடிஞ்சு போச்சா? இவ்வளோதான் முன்கழுத்து பகுதி. இது பின்கழுத்து பகுதி. எல்லாமே முடிஞ்சிருச்சு. எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. அவ்வளோதாங்க. இவ்வளோதான் ப்ளவுஸ் மார்க்கிங். இனிமேல் என்னங்க, நீங்களே எல்லா டிசைன் பண்ணிடலாம். என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தடுத்த வீடியோவை பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.